மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்களை ஆளுநர்கள் நிலுவையில் வைப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 சட்ட மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் ஆளுநர் திரு RN ரவி நீண்ட காலமாக கிடப்பில் போட்டதை அடுத்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திலும் குடியரசுத் தலைவர் 3 மாதங்களிலும் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்தது. இதையடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு நீதித்துறை இவ்வாறு உத்தரவிட முடியுமா என விளக்கம் கேட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு PR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன் நடைபெற்று வருகிறது. இன்று 5வது நாளாக நடைபெற்ற விசாரணையில் வாதிட்ட மத்திய அரசின் வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரங்களில் நீதிமன்றம் எந்த அளவு தலையிட முடியும் என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு ஆளுநர் பரிந்துரைக்கும் போது அதை எதிர்த்து வழக்கு தொடர முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி மசோதாவில் இருக்கும் சட்ட பிரச்சினைகள் குறித்து நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பலாம் என்றும் அதை ஆராயும் உரிமையும் அதிகாரமும் உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு என்றும் தெரிவித்தார். சட்டப்பேரவை இயற்றும் மசோதா மீது ஆளுநர் எத்தனை காலம் முடிவெடுக்காமல் அப்படியே வைத்திருக்க முடியும் என்பதே வழக்கின் கேள்வி என்ற அவர் அரசியல் சாசன சபையில் இது தொடர்பாக நடந்த விவாதத்தில் 6 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு பின்னர் as soon as என்று மாற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி அதன் பொருள் 6 வாரங்களுக்கு மேல் முடிவெடுக்காமல் நீடிக்கக்கூடாது என்பதுதான் என்றார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி ஒரு மசோதா மீது ஆளுநர் முடிவெடுக்கலாம் அல்லது மசோதாவை சட்டமன்றத்திற்கு திரும்ப அனுப்பலாம் அல்லது மசோதாவை குடியரசுத் தலைவர் முடிவுக்காக அனுப்பி வைக்கலாம் என 3 முடிவுகளில் ஒன்றை மட்டுமே எடுக்க ஆளுநருக்கு அரசியல் சாசன விதி 200 அனுமதி வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டினார். அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில் மறு நிறைவேற்றம் செய்து அனுப்பப்படும் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்றும் ஆளுநருக்கு எந்தவிதமான தனிப்பட்ட விரிப்புரிமையும் அரசியல் அமைப்பால் வழங்கப்படவில்லை என்றும் வாதிட்டார். மத்திய அரசின் வாதங்கள் அனைத்தும் ஆளுநரை மாநிலத்தின் முதலமைச்சருக்கு மேலானவர் என கட்டமைக்கும் வகையிலேயே இருப்பதாகவும் திரு சிங்வி தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.